எல்லாருடைய கோரிக்கைகளையும் கேபி பாலா நிறைவேற்றுவாரா? ஒரு தனி மனிதன் கேபி பாலா இந்த சொசைட்டில எல்லாருடைய வறுமையும் போக்கிருவாரா? எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கிருவாரா? எல்லாத்துக்கும் கல்வி குடுத்துருவாரா? என்ன என்ன அதாவது வந்து கேபி பாலா உதவி செய்றார். உதவி நான் மறுபடியும் சொல்றேன். கேபி பாலா உதவி செய்றத நம்ம விமர்சனம் பண்ணல. கேபி பாலா உதவி செய்றது நல்ல விஷயம். ஆனா தொடர்ந்து வந்து கேபி பாலா உதவி செய்யறது எதுக்கு வந்து விளம்பரப்படுத்துறாருன்னு தான் நான் இங்க கேட்கிறேன். விளம்பரப்படுத்த வேண்டிய நோக்கம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். சார் இவர் மட்டும் தான் விளம்பரப்படுத்திக்கிறாரா? வேற யாரும் வேற யார் விளம்பரப்படுத்துனா நீங்க சொல்லுங்க. இல்ல அதாவது எல்லாருமே ஒரு யூடியூபர்ஸ் சாதாரண இன்னைக்கு ஒரு யூடியூபர்ஸ் தான். தயிர் சாதம், மோர் சாதம், ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டு கூட ஒரு பார்ட்டிக்கு ரோட்ல போறாங்க, குடுக்குறாங்க. அத வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. அது வந்து காசு பாக்குறாங்க. அது விட்டுருங்க. நீங்க அவங்களும் கேபி பாலா ஒண்ணா பண்ணா, நீங்க கேபி பாலா நெறைய பேருக்கு உதவி செய்றாரு. அதன் மூலமா வந்து கேபி பாலா ஒரு பேர் எடுத்திருக்காரு. ஒரு புகழ் எடுத்திருக்கிறாரு. எல்லாமே பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த புகழ் வெளிச்சம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அப்படின்னு தான் கேட்கிறேன். இந்த ஒரே ஒரு தீக்குச்சிமா. சார் அப்ப யாராவது இல்லம்மா. அவர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு இல்ல சொல்றீங்க. அது சொல்றேன். ஒரே ஒரு தீக்குச்சி. அந்த தீக்குச்சி மூலமா பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 அகல் விளக்கு நீங்க ஏத்தலாம். ஒரு தீக்குச்சியால. அதாவது பிராக்டிகலா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, ஒரு தீக்குச்சிய பத்த வச்சீங்கன்னா, ஒரு 2 விளக்கு ஏத்தலாம். அதுக்குள்ள தீக்குச்சி அணந்துரும். ஆனா, அந்த எரிஞ்சுகிட்டு இருக்க விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த விளக்கால நீங்க ஒரு 1000 விளக்கு அடுத்து ஏத்திக்கிட்டே போலாம். ஸோ ஒரு தீக்குச்சியால 1000 விளக்கு ஏத்த முடியும். கேபி பாலா பண்றதுனால என்ன வரும்? கேபி பாலாக்கு பண்றதுனால, நம்மளும் கேபி பாலா மாரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆனவங்க, வர்றவங்க எத்தன பேர்? கேபி பாலாட்ட உதவி கேட்கணும். அடடா நம்ம எப்படியாவது வந்து இந்த உதவிக்கு கேபி பாலாட்ட கேட்ற மாட்டோமா? கேபி பாலாவ அப்ரோச் பண்ணிற மாட்டோமா? அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தன பேர்? இதுதான் மெஜாரிட்டி. கேபி பாலாவ அப்ரோச் பண்ணி எப்படியாவது நமக்கு உதவி நீங்க உதவி கேட்கிற ஒரு மென்டாலிட்டிய நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட கையேந்த வைக்கிறீங்க. நீங்க வந்து இங்க இருந்து அப்பர் ஹேண்ட்ல இருந்து குடுக்குறீங்க. அதுவும் நீங்க சமீபத்துல நான் ஒரு விஷயம் கேட்டேன். அதாவது வந்து நீங்க கைக்கூலியா அது வந்து என்னமோ சொல்றாங்க. அதாவது வந்து சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து தினக்கூலி அப்படிங்கிறாரு. ஸோ தினக்கூலி அப்படின்னு சொல்ற கேபி பாலாக்கு ஏது இவ்வளவு பணம்? தினக்கூலி தானே நீங்க. நீங்க தானே சொல்றீங்க தினக்கூலி. மறுப்பு வீடியோல தினக்கூலின்னு தானே சொல்லியிருக்கீங்க. உங்க தினக்கூலி உங்களுக்கு ஏது இவ்வளவு காசு? நான் கேட்கிறேன். தினக்கூலிக்கு எப்படி காசு கிடைக்கும்? சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்ப தினக்கூலி? அப்படின்ற கேள்விகள் மக்கள்ட்ட வரதானே செய்யும். அந்த கேள்விகள் பெருசா பேசதானே ஆகும். அந்த பேச்சு பொருள் இன்னைக்கு பெருசானதுக்கு அப்புறம் இவருக்கு எங்க இருந்து பணம் வருதுங்கிற ஒரு கேள்வி வந்து பெரிய லெவல்ல வந்துருச்சு. சோ அந்த கேள்விக்கு கேபி பாலா பதில் சொல்லணும்ல.